சொல்லியிருக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளுக்கு பாருங்க, படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உடனே என்ன பண்ணுவாங்க, சீக்கிரம் நாள் போட்டும், நான் சீக்கிரம் அடுத்து இப்போ 6th படிக்காங்கன்னா 7th போகணும், 7th படிக்காங்கன்னா 8th போகணும், 8th படிக்கிறவங்க சீக்கிரம் நான் 12th போகணும், நான் இல்லைன்னா காலேஜ் போகணும். அங்கே தான் அப்படியே சும்மா வெறுங்கையோடு வீசிட்டு போகிறாங்க. ஒரு நோட்டை மட்டும் அப்படியே தூக்கிட்டு அப்படி சுற்றிட்டு போகிறாங்க. முன்னாடிலாம் சுற்றிட்டு போவாங்க இப்படி. நாங்கள் அப்படி இல்லை, ஒரு பெரிய மூட்டையை தூக்கிட்டு போகிறோம், அவங்கெல்லாம் ஜாலியாக இருக்கிறாங்க அப்படின்னு தோணும். சரிங்களா? அதே போல் அவங்களுக்கு 12ஆம் கிளாஸு அந்த காலேஜ் படிக்கிறவங்களுக்குலாம் வேலைக்கு போகணும் தோணும். இப்போ வேலைக்கு போகிறவங்களும் எவ்வளோ சூப்பராக இருக்கிறாங்க, நம்ம இப்படி படிச்சுட்டு இருக்கிறோமே. இப்படி இருக்கிற தேவன் தந்த நாட்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் அனுபவிக்காமல் அடிச்சு விட்டுட்டு ஓடுற குரூப்பாக இருக்குது. பார்த்துருக்கீங்களா? அந்த யூடியூப்லலாம் சில மெசேஜ் கேட்கும்போது அடிச்சு விட்டுட்டே கேட்பாய் வாழ்க்கையில் கஷ்டம். ஏன்னா முக்கியமான பாயிண்ட்டை தேடிட்டு இருப்பாங்க, அடிச்சு விட்டுட்டே கேட்குற குரூப். அந்த மாதிரி தான் வாழ்க்கை எப்போவுமே அடிச்சு விட்டுட்டே இருப்பாங்க. பாருங்கள், சிலருக்கு திங்கக்கிழமை இன்னைக்கு தான் தொடங்கியிருக்கும், ஐயோ ஞாயிற்றுக்கிழமை எப்போ வராது அப்படின்னு. இப்போ பிள்ளைங்க பார்த்துருக்கீங்களா, இன்றைக்கி தான் திங்கக்கிழமை தொடங்கியிருக்கும், ஐயோ எப்போ சனி ஞாயிறு வருமோ, ஏசப்பா அப்படிம்பாய். பார்த்துருக்கீங்களா? ஓடிக்கிட்டே இருப்பாங்க சார், பயங்கர ஸ்பீடாக ஓடுவாங்க. அங்கே தான் தப்பு பண்ணுறோம், ஓடவே கூடாது. புரியுங்களா? ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஆமாம், தேவன் தந்திருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் என்ஜாய் பண்ணணும், ஒவ்வொரு நாளையும் என்ஜாய் பண்ணணும். சொல்லுங்கள், தேவன் எனக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான், ஆண்டவரே இந்த நல்ல நாளை தந்ததுக்கு நன்றி, இந்த நாளிலும் என்னுடைய பொருளாதார தேவையெல்லாம் இப்படி இருக்குது, அதுக்காக ஸ்தோத்திரம், என்னுடைய தேவையெல்லாம் நீங்கள் சந்திப்பீங்க, நீங்கள் தந்த கணவனுக்கு நன்றி, நீங்கள் தந்த மனைவிக்கு நன்றி, நீங்கள் தந்த பிள்ளைகளுக்கு நன்றின்னு இருக்கிறதுக்கு வச்சு சந்தோஷப்படுறவங்க தான் ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க, நன்றி எறிதல் உள்ளவங்களாக இருப்பாங்க, தேவனை ஒரு நல்ல கனமான இடத்துல வச்சுருப்பாங்க, நல்ல இருதயத்தோடு இருப்பாங்க. மற்ற எல்லாருமே எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தேவனுக்கு அவங்களுக்கும் ரிலேஷன்ஷிப்பே ரொம்ப குறைவாக இருக்கும். அவங்களுடைய எண்ணம் பூரா இது ஒன்று எப்படியாவது நடந்துடாதா, அதுக்காகவே எனர்ஜி இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. பாருங்கள், பசங்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வரும் அப்படின்னா அதையே விரும்பிட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சீக்கிரம் வரட்டும் அப்படின்ட்டு தூங்கவே மாட்டேன். இந்த தீபாவளி பொங்கல்லாம் பார்த்தீங்கன்னா 2 நாளாகவே அதே நினப்பாகவே இருக்கும். கண்ணை மூணா கற்பனை தான் வரும், வெடி போடுற மாதிரியே தூக்கத்தில் போட்டு அடைப்பான். ஏன் அப்படின்னா அந்த நாள் குயிக்காக வரணும் அப்படின்ட்டு. சரிங்களா? ஒரு ஃபங்க்ஷன் வீடு, கல்யாண வீட்டுக்கு போகணும் அப்படின்னா அப்போ ஒரு நாள் லீவ் போட்டுடலாம், அப்போ அதையே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது, ஐயோ போக மாட்டேங்க அப்படின்ட்டு. இதான் பிசாசுடைய தந்திரம். சொல்லுங்கள், பிசாசுடைய தந்திரத்தில் முக்கியமானது, தேவன் தந்திருக்கிற நாளை பயன்படுத்த மாட்டான், சந்தோஷப்படுத்த விட மாட்டான், தேவன் தந்திருக்கிற நல்ல வாழ்க்கையை என்ஜாய் பண்ண விட மாட்டான். உங்களை ஓடிக்கிட்டே இருப்பீங்க. கடைசியில் பார்த்து ஒவ்வொரு நிமிஷத்தையும் என்ஜாய் பண்ணணும், ஒவ்வொரு நாளையும் என்ஜாய் பண்ணணும். இப்போ கடன் பட்டிருக்கவங்க பாருங்கள், ஒருத்தவங்க 2 நாள் கழித்து காசு தாரேன்னா அந்த 2 நாள் நரகமாயிரும். அதான் நரகம், இந்த 2 நாள் நரகமாயிரும். எப்படா அந்த 2 நாள் போகும், அந்த காசை வாங்கி கொடுக்கலாம். அதே போல் இதை கூட விட்டுருங்க சார், இதை கூட சமாளிச்சிடலாம். பிசாசுடைய கொடிய தந்திரம் பார்த்துக்காங்க, செக்கு போட்டு கொடுத்துருவாங்க சார், 2 நாள் கழித்து டேட்டை போட்டு செக்கு கையில் வந்துடும். பணம் கையில் இருக்கும், 10,000 ரூபாயோ 20,000 ரூபாயோ 30,000 ரூபா கையில் இருக்கும் சார். அந்த செக்கு அந்த டேட்டு வர்றதுக்குள்ள என்ன வருத்தம் வருவோம் பார்த்தீங்களா? எப்படி தந்திரமாக வச்சுருக்கிறான் பாருங்க. சம்பளம் நாள், ஆமாம் 31ஆம் தேதி சம்பளம் இல்லை, 1ஆம் தேதி சம்பளம்னா 30ஆம் தேதிலாம் ஐயோ போக மாட்டேங்க, எப்படா வரும். இங்கே தான் சார் பிசாசு நம்மளை பயங்கரமாக டைவர்ட் பண்ணி பிடிச்சி வச்சு நிம்மதி இல்லாமல் வாழ வச்சிருக்கிறான். இதனை கேட்கிறவங்கள் காது பாக்கியம் உள்ளது. ஆனால் எனக்கு அன்பானே, உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய சத்தியம், ஆமாம், என்னன்னா உங்களுக்கு தேவன் தந்திருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். கையை தட்டி ஆமென்.
உங்களுக்கு அப்பா தந்திருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும், அப்பா இந்த நல்ல நேரத்தை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம், இந்த நல்ல நாளை தந்ததுக்காய் நன்றி, இந்த நல்ல மனைவியை தந்ததுக்காய் நன்றி, இந்த நல்ல கணவனை தந்ததுக்காய் நன்றி, நல்ல பிள்ளைகளை தந்ததுக்காய் நன்றி. உங்கள் பிள்ளைகிட்ட 1000 குறை இருக்கலாம், உங்கள் மனைவிட்ட 1000 மிஸ்டேக் இருக்கலாம், உங்கள் கணவனாட்ட 1000 குறை இருக்கலாம், அதெல்லாம் துரத்துக்கு போட்டுருங்க. ஆமாம், இவர் சரியாகிற அந்த நாளுக்காக ஸ்தோத்திரம், இல்லை 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 இல்லை, இந்த நாளுக்காக நன்றி, இந்த நாளுக்காக நன்றி, நீங்கள் தந்திருக்கிறீங்கப்பா, பெரும் பாக்கியம் ஆண்டவர், இந்த நல்ல நாளுக்காக நன்றி ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷத்தையும் என்ஜாய் பண்ணுங்க. அந்த பையன் உங்கள் பக்கமே வர மாட்டான், அவன் எட்டி கூட பார்க்க மாட்டான் உங்கள் வாழ்க்கையில், அவன் தலையீடே இருக்காது. புரியுதுங்களா? பிசாசுக்கு இடம் கூறாதிருங்கள். ஓகே, நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். என்ஜாய் பண்ணுங்க, சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க. அவரை மீறி ஒன்றும் நடந்துறாரு, அவர் அனுமதி இல்லாமல் உங்கள் தலையிலேருந்து முடி கூட விழாதுன்றேன். இருக்கிறீங்களா?